ரோஸ்டிங்கில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டாக ஒரு சிஸ்டர் நம்ம மேலே வச்ச அக்யூசேஷனுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தோம். அந்த 2 பார்ட்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுக்கான பைபிள் வசன ஆதாரத்தோட விளக்க வீடியோ ஜோசுவா பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் போடுவார், ஜோசுவா பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் போடுவார்னு அழுத்தி சொன்னேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், ஜோசுவா போடலை, ஜோசுவா வசனத்தை கொடுத்து ஜெஸ்வின் போடுறான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. நிறைய தம்ப்நெயில்ஸ் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐயோ அப்பப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நான் அதை பார்க்கவே மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்கிப் இட் அண்ட் கோ. பிகாஸ் ஐ நோ அதுக்குள்ளே வந்து ட்ராஷ் தான் இருக்குது, அதுக்குள்ளே குப்பை தான் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குள்ளே குப்பை தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிற இந்த சிஸ்டருடைய வீடியோ ஃபுல்லாக குப்பை தான். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த சிஸ்டர் வீடியோ ஃபுல்லாக வசனங்களை தான் கோட் பண்ணாங்க, ஆனால் அதுக்கான விளக்கங்களை குப்பை மாதிரி கொடுத்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான இஷ்யூ மோசே. அந்த இஷ்யூவையும் நம்ம வசனத்தோடு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அங்கங்கே போகிற போக்கில் சில்லறையை உதற மாதிரி நல்ல முத்தான வசனங்களை கொட்டி சம்மந்தமில்லாத விளக்கங்களை கொடுத்தாங்க. அதை முதல்ல பார்த்துட்டு தொடர்ந்து நடுவில் மோசேவையும் பார்த்துருவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சூப்பரான வசனம் இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறவருக்கு நீ யார் அப்படின்னு வந்து பைபிள் சொல்லுது. இப்போது ஒருத்தர் செய்கிற செயலை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு இந்த வசனம் மீன் பண்ணுதா? அப்படி இந்த வசனம் மீன் பண்ணி யாக்கோபு சொல்லியிருந்தார்னா, அந்த யாக்கோபே அதே அதிகாரத்தில் இப்படி சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரா? முதல்ல எப்படி சொன்னாருன்னு இந்த அக்கா சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். யாக்கோபு 4:12, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டால், நீ யாரும் தப்பு செஞ்சால் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் யாக்கோபு மீன் பண்ணாரா? இதுதான் கேள்வி. ஏன்னா இந்த சிஸ்டர் அதை மீன் பண்ணி தான் அந்த வசனம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியா? ஏன்னா அப்படி சொல்லியிருந்தாருன்னா அதே அதிகாரம், அதே யாக்கோபு அதே 4ஆவது அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் அப்படின்னு யாக்கோபு சொல்லுவாரா? ஏன்னா யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, எல்லாம் கம்முன்ல இருக்கணும். ஏன்னா குற்றப்படுத்துறது, நியாயம் விசாரிக்கிறதெல்லாம் கருத்துறது தானே. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது அப்படின்னு யாக்கோபு சொல்ல மாட்டார். ஏன்னா யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, கரெக்டிவ் மெஷர்ஸே எடுக்கக்கூடாது. நியாயமா தப்பா? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இந்த சிஸ்டர்கிட்ட மட்டும் இல்லை, இதே மாதிரி மைண்ட் செட் இருக்கிற எல்லார்ட்டையும் அந்த 2 பார்ட்லேயும் நாங்கள் சொன்ன மிகப்பெரிய விஷயம் இதுதான். அவங்கெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏமாற்றப்படுற மக்களுக்கு அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லாமல் இருந்தால் அது பாவம். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் அது பாவம். ஆண்டவருக்கு விரோதமாக இத்தனை பேர் இருக்கிறாங்க, அது தெரியாமல் இத்தனை மக்கள் அப்ராணியாக அவங்க பின்னாடி போகிறாங்க, ஆனால் நரகத்துக்கு தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்களாம் அமைதியாக இருந்தீங்கன்னா அது பாவம். சரி, அப்போ இந்த வசனம் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு தெளிவாக படிப்போம். யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், ஒருவர் செய்யும் தவறான உபதேசத்தை கண்டிக்காமல் இருங்கள் அப்படின்னு சொல்லலை. நோட் பண்ணிட்டீங்களா? ஒருவர் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லலை. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். நீயா நியாயப்பிரமாணத்தை கொடுத்த? நீ நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தினா நீ நியாயாதிபதி, கொடுத்ததே நீ தான், நீ சொல்கிற இன்டைரக்டா அப்படின்றார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? இந்த ஒரு சின்ன பிட்டை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து என்னென்னவோ பேசுகிறாங்க. இன்னமும் மக்கள் எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த வசனம் உண்மையிலே நீ யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, நீ யாருடைய தவறையும் சொல்லக்கூடாதுன்னு மீன் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இதே அதிகாரத்தில் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே படித்து காட்டினேன். இதே அதிகாரத்தோடைய ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து பார்ப்போமா? யாக்கோபு சொல்கிறாரு, 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது?
உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்போ இங்கே யாரை உங்கள் லாங்குவேஜில் குறை சொல்கிறாரு? ஆக்சுவலாக இதெல்லாம் குறை கிடையாது. இதை எப்படி சொல்லான்றது நம்ம பார்ப்போம். ஆனால் உங்கள் கூற்றின்படி மற்றவர்களை நியாயம் தீர்க்க நீ யார் அப்படின்னு மற்றவர்களுடைய தவறுன்னு சொல்லி இது வேதத்தில் இல்லைன்னு சொல்கிறத சொன்னீங்கன்னா, இப்போ இதை என்ன சொல்லுவீங்க? யாக்கோபு மற்றவர்களுடைய தவறுகளை பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்காரா? 4வது வசனம் படிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். லிட்டரல் மீனிங் கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் விபச்சாரரே விபச்சாரிகளேனா அதுக்கு அர்த்தமே வேறு. சரியா? இது ஏற்கனவே 1-2 வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஓகே, ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்கன்னு திட்டுறாரு. அப்படி திட்டிட்டு இந்த வசனம் வருது, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இப்போ தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்ன யாக்கோபுக்கு தெரியாம தான் விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு சாடுன்னு சாடுறாரா? இல்லை இது அதை தான் குறிக்குதா? கொஞ்சம் நியாயமாக யோசிச்சு பாருங்கள். யாக்கோபு 4:1வது வசனத்துலேருந்து படிங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல வர ஒரு சின்ன பிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்ட ஒரு சின்ன பிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து நீ யாரையும் பற்றி பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது, அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான் அதெல்லாம் நீ பேசவே கூடாது, எவன் பைபிளுக்கு விரோதமாக பேசி எத்தனை ஆயிரம் மக்களுக்கு எடுத்தாலும் நீ கம்முன்னு இருக்கணும் இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் படித்தாதானே? சும்மா படித்தா கூட மனசாட்சியே இல்லாத ஒரு யாருக்குமே மனசாட்சின்னு ஒன்று இல்லைங்க. சரியா? நாசியில சுவாசம் உள்ள யாரையும் நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நான் இன் ஜென்ரல் டேர்ம்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 17 முடிய யார் படித்தாலும் அவங்களுக்கு இந்த வசனம் யார் எதை சொன்னாலும் அதை பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், நம்ம ஜெபம் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு புரியுமா? இல்லை அதை சொல்லணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு புரியுமா? ஒருவன் அறிவிக்காவிட்டால் அவனுக்கு எப்படி தெரியும்? முதல்ல அதை சொல்லுங்கள். இப்போது ஒரு நபர் வேதத்தை பின்பற்றுகிறேன்னு போய் சொல்லி ஆண்டவர் பேரை யூஸ் பண்ணி தவறான உபதேசங்களை போட்டு மக்களை சின்ன பின்னமாக ஆக்குறாருன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு நபர் சொல்லலைன்னா அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? கந்தாகை மந்திரி ஏசாயா புஸ்தக சூரில் படிச்சுட்டு போகும்போது ஏசுன்னு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லலைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? விருத்த சேதனம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தும் போது அந்த மக்கள்கிட்ட போய் டேய் அது தப்பு, ஆண்டவர் அதை விரும்பலைன்னு சொல்லலைன்னா எப்படி தெரியும்? அவங்கள பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள்னு மக்களுக்கு அடையாளம் காட்டலைன்னா எப்படி தெரியும்? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லலைன்னா அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? இதுக்கு மேலேயும் நாங்கள்லாம் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டோம். உங்களுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணுவோம், ரோஸ்டிங் சேனல் அழியணும், நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், கேஸை போடுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், மிரட்டுவோம், ஆள் அனுப்புவோம், பெரிய பெரிய ரவுடிஸ் அனுப்புவோம். அங்கே யார் தெரியும்ல? ஏசப்பா புள்ள. சரியா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன், மோசையை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டே ஒரு ஃபுல் லென்த் வீடியோ லெவலுக்கு வந்ததுனால அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். போகிற போக்க பார்த்தா 4-5 வீடியோ போட வேண்டியது வரும் போலே.